இல்லை, நான் போக மாட்டேன். டேய், நான் போல, இங்கே தான் இருக்கேன். திரும்ப என்னடாச்சு? இல்லைடா, இந்த மூடில் கண்டிப்பாக போக முடியாது. நான் உடனே வைஷுவை பார்க்கணும். வைஷு, சாரி வைஷு, நான் பண்ணது தப்பு தான். ஹலோ அம்மா, நான் திரும்ப கூப்பிட்றேன். பரவாயில்ல, பேசு. இல்லை, முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ண விடு. உன்கிட்ட இவ்வளோ பொய் சொன்னதுக்கு சாரி வைஷு. ஒரு வாட்டி என் சைட்லேருந்து யோசிச்சு பாரு. ஒரு ஆவரேஜ் வில்லேஜ்லேருந்து வந்த பையனா என் மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதோ சின்ன சின்ன பொய்லாம் சொல்லுவோம். அதுக்காக உன்னை ஏமாத்தணும்னு இல்லை, பொய் சொல்லி உன்னை லவ் பண்ணணும்னு இல்லை. இப்படி இம்ப்ரெஸ் பண்ணா ஓ இவன் நல்லவன் சொல்லி என்கிட்ட பேசுவியோன்னு தான். இப்படி பண்ணதுக்கு ரியலி சாரி வைஷு. ஆனால் உன்னை லவ் பண்ணது மட்டும் உண்மை. உன் கூட இருந்தப்ப எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியும்ல? அதெல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது எப்படி மிஸ் பண்ண சொல்ற? நான் இந்நேரத்துக்கு வீட்டில் இருக்கணும் தெரியுமா? ஆனால் மைண்டில் இவ்வளோ விஷயத்தை வச்சுன்னு வீட்டுக்கு போவே தோணலை. எதுக்கு? பொண்ணு பார்க்கவா? ஒரு ஏஜ்க்கு அப்புறம் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க வைஷு. அதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்னு இல்லைல்ல. நான் உன்னை லவ் பண்ணுற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்றனால அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. எனக்கு ஜாப் வந்ததுலேருந்து நான் ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு போவே இல்லை. இந்த வாட்டியாவது போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அது கூட உனக்கு என் மேலே கோவம் இல்லைனா தான். சரி, ஏதாவது சாப்பிட்றியா? இப்போ நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. உனக்கு என் மேலே கோவம் போயிடுச்சுல? ம். அப்படின்னா நீயே போய் வாங்கிட்டு வா. பின்ன எல்லா வாட்டியும் நான் தானே வாங்கிட்டு வரேன். இந்த ஒரு வாட்டி நீ வாங்கிட்டு வா போ. சரி வைஷு, நான் இவ்வளோ நாள் சொன்னது பொய் இல்லை. இப்போ சொன்னல, அதான் பொய். எனக்கு ஒரு டவுட். என்ன? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை போடாமல் 3 to 5 years ஒரு கப்பல் எப்படி ஹாப்பியாக இருப்பாங்க? அப்படி எப்படி இருப்பாங்கன்னா விட்டு போ சொல்றியா என்ன? அப்புறம் அது என்ன டவுட்டு? அப்படி இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு கப்பல் பற்றி சொன்னாங்க. அவங்க 5 years ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். 5 years இல்லை பிரபா, ஒருத்தனை பிடிச்சிட்டா ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட் 30-40 years அதான் கரெக்டாக இருக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதை தான் லவ்னு சொல்லுவாங்க. அப்போ லவ் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் நடுவில் 6 monthsலேயே பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல. அதெல்லாம் லவ் இல்லை. ஐ மீன் 95% ஆஃப் த க்ரௌட் அப்படிதான். அப்படின்னா? ஏன்னா இப்போ 95% ஆஃப் த க்ரௌட் யார் இருக்காங்களோ இந்த 30-40 years ஒரே பார்ட்னரோடு இருக்க மாட்டாங்க. இருந்தால் தானே அதை லவ்னுவாங்க. அந்த மாதிரி லவ் எனக்கு வேணும். எதுக்கு இருக்க மாட்டாங்க? எதுக்கு அப்படின்னா தட் இஸ் ஹவ் வி ஆர் டிசைன்ல, அவ்வளோதான். என்னமோ வைஷு, எனக்கானா நீ ஊன்னு சொல்லு, 40 years உன்னோடையே இருந்துருவேன்.
ஆக்சுவலா எனக்கும் அந்த மாதிரி லவ் தான் வேணும். எனக்கு யாரையா பிடிச்சிட்டா சாவர வரைக்கும் அவங்க கூட தான். அந்த 5% ஏதாவது வேகன்சி இருக்கு பாரு, அங்கே நான் சீட் புக் பண்ணிடுவேன். நான் கூட கல்யாணம் பண்ணிக்காம 40 இயர்ஸ் அப்படியே இருந்துடுவேன், நீ ஒத்துக்கலன்னா. பிரபா, ஆ எனக்கு வெளியே போய் சுத்தணும் போல இருக்கு. சுத்து. இப்பவே? இப்பவா? ம். டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அப்பா போலாம் பிரபா, ப்ளீஸ் அப்படியே போயிட்டு வந்துடலாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, லொகேஷன் அனுப்பு, பைக் எடுத்துட்டு வரேன். ஓகே, பாய். ஹாய். ஹாய். எங்க போறோம்? எனக்கு என்ன தெரியும், நான் ஹைதராபாத்துக்கு புதுசு இல்லை, நீயே சொல்லு. ஆக்சுவலி குடிக்கணும் போல இருக்கு. நீ வெளியே குடிக்க மாட்டல்ல? எப்படியும் இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போலாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு வேணும். இப்போ கஷ்டம் வைஷு, இப்போ போய் சரக்குன்னா. எங்க ரூம்ல பாட்டில்ல விஸ்கி இருக்கு, ஆனா நித்தினும் இருக்கானே. ஏதோ ஒன்று பண்ணா போதும் எனக்கு. சரி வா ஏறு சொல்றேன். ஹே, இது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆன்ட்டி கிட்ட வாங்கினேன். அப்போ உனக்கு? எனக்கு வேணாம். ஓகே. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் வீட்டில் அப்பா கூட பிரியா கூட குடிச்சிருக்கேனே தவிர இன்னொருத்தவங்க கூட வெளியே வந்து குடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? ஏன் அப்படி? எதுக்குன்னா நான் அவங்கள மட்டும்தான் நம்புவேன், வேற யாரையும் நம்ப மாட்டேன்றதுனால. அப்ப என்ன எதுக்கு நம்பின? நம்பணும்னு தோணுச்சு, நம்புறேன், அவ்வளோதான். அப்புறம் இது சீக்ரெட், ஓகே? நான் குடிச்சது இங்கேயே மறந்துடணும். டீல்? சரி. ஹலோ. பிரபா, போயிட்டியா ஃப்ளாட்க்கு? வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு டே ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு? எதுக்குன்னா உன் கூட இருந்தது, உன் கூட வெளியே போனது, சரக்கு அடிச்சது, அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஆரஞ்சு ஜூஸை தவிர வெளில போய் வேற ட்ரிங்க் குடிச்சிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. சரிண்ணா என்ன? வேற என்ன சொல்லணும்? உன்கிட்ட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட அதிகம். அதிகம் அப்படின்னா? அப்படின்னா மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்டா. சரி, தேங்க்ஸ். உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, படுத்துக்கோ. எனக்கு ஒன்றும் ஏறல, நீ போய் படுப்போ. சரி, எனக்கு தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் தானே குடித்தேன், நான் போய் படுக்கிறேன். குட் நைட் பிரபா. குட் நைட்.
ஒரு வார்த்தை பேசாம நல்லா ஃப்ளர்ட் பண்ணுவியா நீ? பேசி கூட ஃப்ளர்ட் பண்ணுவேன். ஆ சரி, எனக்கு ஏதாவது சொல்ல அப்போ. ஃப்ளர்ட் பண்ணு. எதுக்கு? சும்மா ஜஸ்ட் உன் டேலண்ட்டை பார்க்கலான்னு. ஐய், டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அட செய் கேட்டு ஃப்ளர்ட் பண்ண சொல்கிற? ப்ளீஸ், கேட்டதுக்காகவாது ஏதாவது பண்ணலாம்ல. எனக்கு இந்த பாக்கியா நகரில் கிடைச்ச பாக்கியம் நீ தான். வே ஓல்டா இருக்கு. ஏதாவது புதுசா ஃப்ரெஷ்ஷா ஜென்சி ஸ்டைல். ஜென்சி. ஷேக் ஹேண்ட் கொடு. இதுதான் ஜென்சி. எப்படி? ஹலோ. ஏ பிரபா, முன்னாடி சம்பந்தம் பேசினவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடேன்டா. நாளைக்கு ஊருக்கு வாப்பா, சரியா? சரி, உங்க இஷ்டம். ஹலோ பிரபா. நான் வேற ஒர்க்கில் இருக்க, திரும்ப பண்ணுறேன். நிதின், ஆ, பிரபா எங்க போயிருக்கான்? என்ன என்கிட்ட கேக்குற? அவன் உன்கிட்ட சொல்லலையா? ஊருக்கு போயிருக்கான். இன்னைக்கு அவன் பொண்ணு பார்க்க போறான் வைசு. நிதின், ஆ, பிரபா எங்க இருக்கான் தெரியுமா? தெரியல, நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன். சரி, நீயும் வீட்டுக்கு போயிட்டியா என்ன? இல்ல சின்ன வேலையா ஜெராக்ஸ் எடுக்க வந்தேன். சரி, எனக்கு பிரபா வந்தா சொல்லு, ஓகே? சரி. எப்படி இருந்துச்சு சார் பொண்ணு பார்க்கறது? பொண்ணு பார்க்கலாம் வரல, ஏதோ பேஸ்ட் போலான்னு வந்தாங்க. நீங்க நார்மல் பீப்புள் கிடையாதுங்க. நிஜமாதான். சரி வா, லஞ்ச் சாப்பிடலாம். வா. ஆக்சுவலா அன்னைக்கு தப்பு என்னதுதான். ஏதோ பழைய விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டேன். ஐம் சாரி. சாரி எதுக்கு வைஷு? எனக்கு ஆக்சுவலாக உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே பிடிச்சிருச்சு. போக போக இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்கிட்ட ஸ்மோக் பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. ஐ எம் ரியலி சாரி. அப்படி சொன்னால் இம்ப்ரெஸ் ஆகி என்னை சீரியஸாக எடுத்துப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கூட மறந்துட்டேன். நீ எனக்கு ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணப்பவே உன் கேரக்டருக்கு விழுந்துட்டேன் தெரியுமா? இதெல்லாம் உன் காலில் விழுந்து சொல்லலான்னு இருந்தேன். பாரு, நான் எதையுமே சரியா கன்வே பண்ண மாட்டேன். சொல்ல மறந்துட்டேன். நிதின் பிசினஸ்க்கு எங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காரு. ஐடியா பிடிச்சிருக்கான். எனக்கு கூட அதுதான் சொல்லலான்னு இருந்தான் போல. காலையில கூட ஆஃபீஸ் போவானான்னு சொன்னான். நான் தான் வந்தேன். இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்த? யாரையோ பார்க்கலான்னு நினைச்சு வந்தேன். யாரு? நேத்து பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிய அந்த பொண்ணா? வா வைஷு, யாரோ தெரிஞ்சவங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு போனேன், அவ்வளோதான். பொண்ணு பார்க்கலாம் இல்லை.
ஏதோ 2 அங்கிள் வந்து பேசிட்டு போனாங்க, அவ்வளோதான். நான் நம்ப மாட்டேன். நம்பலையா? இரு காட்டுறேன். பிரபா, இந்த சம்பந்தம் உங்களுக்கு ஓகேவாப்பா? உனக்கு கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னியாமே. அது எப்படிமா? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. அது என்னடா, நீ ஓகேன்னு சொன்னதால தானே பேசணும். சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேன். அது என்னன்னா, பொய்க்கு மேல பொய். எனக்கு இப்படி பொய் சொல்றவங்கள பார்த்தா வெறி ஆகும். செட் ஆனா நானு, இல்லனா இன்னொரு பேக்கப் பிளான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிதானே? இதான் நம்ம 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வைஷு. என்னை எப்பயும் நான் தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்ப கேட்டல, இப்ப ப்ரூவ் பண்ணு. லிசன் பிரபா, உனக்கு இப்ப வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லல. இப்ப சொல்றேன், எனக்கு நீனா பிடிக்கும். அன்னைக்கு ஒன்று செகண்ட் டைம் பார்த்தேன் பாரு, அப்பல இருந்து பிடிக்கும். ஆனா இப்ப இல்ல, இந்த சிச்சுவேஷன்ல இல்ல, போயிடுச்சு. நான் கூட போறேன். அதை நீயே சாப்பிட்ரு. பா, ஏ மச்சான், சரக்கு அடிக்கலாமா? எனக்கு வேணாம். அப்புறம் ஏன்டா மூஞ்ச அப்படி வச்சிருக்க? நான் எப்படி வச்சிருக்கேன்? இப்படி. டேய், நேத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், மூஞ்ச இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஊருக்கு போனோம் சும்மா வராம அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க. அவங்களுக்கு என்ன அம்பானி மாதிரி சொத்து ஏதாவது இருக்கா? ஒத்துக்க கூடாதுன்னு அப்படி சொன்னேன்டா. எனக்கு எப்படி தெரியும் அவங்க ஒத்துப்பாங்கன்னு? உன் முகத்தை பார்த்து ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லா தப்பும் உன்னோட தான்டா. டேய், வைஷுவோட டேடிக்கு என்னோட எரும மாடு பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடா, இன்வெஸ்ட் கூட பண்றேன்னு சொல்லியிருக்காரு. தெரியும், வைஷு சொன்னான். நான் உன்கிட்ட சொல்லான்னு இருந்தேன், நீ ரொம்ப பிஸியா இருந்த. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. தேங்க்யூ. நீ கூட உன் ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கோ, எல்லாரும் சேர்ந்து பெரிய பார்ட்டி பண்ணலாம். சரியாடா? சரி, நான் வைஷுவோட டேடியை மீட் பண்ண போறேன். சரி, பார்ப்போம். ஓகே, பாய். பாய்.